கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற ஏவுகணை தாக்குதலை ஈரான் எந்த நாட்டை இலக்காக கொண்டு தொடங்கியது? ஈரான் லான்ச்ட் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 மிசைல் அட்டாக் டார்கெட்டிங் விச் கண்ட்ரி? இஸ்ரேல். மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? Who was sworn in as the 55th Chief Justice of the Madras High Court? Justice சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஜிஐ குறியீடு பெற்ற கர்பி அங்லோங் இஞ்சி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? GI tagged கர்பி அங்லோங் ஜிஞ்சர் belongs to which state? அசாம். கர்பி அங்லோங் இஞ்சி முதன்முறையாக எந்த நகரத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? கர்பி அங்லோங் ஜிஞ்சர் was exported for the first time to which city? லண்டன். தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையர்களுடன் தேசிய சுற்று மேசை மாநாட்டை எங்கு நடத்தியது? Where did the Election Commission of India hold the National Round Table Conference with state election commissioners? பாரத் மண்டபம், டெல்லி. உலகளாவிய பாரியல் சுரண்டலுக்கு எதிரான தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? World Day of Fight Against Sexual Exploitation is observed on which date? March 4. சர்வதேச ஆயுத நீக்கம் மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? International Day for Disarmament and Non-Proliferation Awareness is observed on which date? March 5. 2026 ஆண்டிற்கான ஆயுத நீக்கம் தினத்தின் கருப்பொருள் என்ன? What is the theme for Disarmament Day 2026? It is time to invest in the architecture of peace, not the tools of war. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் TWEES எந்த துறையால் தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு Women Entrepreneur Empowerment Scheme TWEES was launched by which department? MSME department. TWEES திட்டத்தின் இலக்கு என்ன? What is the goal of TWEES scheme? 1 lakh women entrepreneurs in 5 years. திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி நகரங்களுக்கான எந்த ஆண்டின் மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டது? Which year master plan was released for Tiruchirappalli and Thoothukudi? 2045. மேங்க்ரோவ் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் இடம் எது? Where will the Mangrove Conservation Center be established? பிச்சாவரம். சர்வதேச இடம்பெயரும் பறவைகள் மையம் அமைக்கப்படும் இடம் எது? Where will the International Migratory Bird Center be established? மரக்கணம். நீலகிரி தார் பாதுகாப்பு மையம் எந்த நகரில் அமைக்கப்படுகிறது? நீலகிரி தார் Conservation Center will be established in which city? கோயம்புத்தூர். டாக்டர் AJT ஜான்சிங் வனவிலங்கு பாதுகாப்பு விருது யாரின் மகனுக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் AJT ஜான்சிங் வைல்ட்லைஃப் கான்சர்வேஷன் அவார்ட் was presented to the son of which person? வைத்தியநாதன் கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாடு அரசு எந்த 2 எழுத்தாளர்களின் படைப்புகளை தேசியமயமாக்கியது? தமிழ்நாடு கவர்மெண்ட் nationalized the works of which 2 writers? வி. ஆனைமுது and ஈரோடு தமிழன்பன். B.R. அம்பேத்கரின் எத்தனை படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன? How many works of B.R. Ambedkar were released in Tamil translation? 73. தமிழ்நாடு 2030 வளர்ச்சி திட்டம் எந்த நகரில் வெளியிடப்பட்டது? Where was the Tamilnadu 2030 development blueprint unveiled? சென்னை. உங்க கனவா சொல்லுங்க கணக்கெடுப்பில் எத்தனை குடும்பங்களின் கருத்துகள் பெறப்பட்டன? Feedback from how many families was collected through உங்க கனவா சொல்லுங்க survey? 1.81 crore families. உத்தமர் காந்தி மாடல் வில்லேஜஸ் ப்ராஜெக்ட் யாரால் ஊக்கமளிக்கப்பட்டது? The உத்தமர் காந்தி மாடல் வில்லேஜஸ் ப்ராஜெக்ட் was inspired by whom? APJ அப்துல் கலாம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் எத்தனை வீடுகள் கட்டப்படும்? How many houses will be built in rural areas under கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம்? 5 lakh houses. தமிழ்நாடு அரசு வேளாண்மையில் நெடுஞ்செய்கை பரப்பை எத்தனை ஹெக்டேராக உயர்த்த திட்டமிட்டுள்ளது? Tamilnadu aims to increase net sown area to how many hectares? 50 lakh hectares. இயற்கை விவசாயம் எத்தனை ஹெக்டேருக்கு விரிவுபடுத்தப்படும்? Natural farming will expand to how many hectares? 17,000 hectares. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை எவ்வளவு உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது? What is the target gross enrollment ratio in higher education? 90%. நான் முதல்வன் 2.0 திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? What is the purpose of Nan Mudalvan 2.0 scheme? Advanced Skill Training for Students. CCTNS 2.0 எதற்கான சுருக்கமாகும்? What does CCTNS stand for? Crime and Criminal Tracking Network and Systems. CCTNS 2.0 யாருக்கு FIR பதிவிறக்கம் செய்ய அனுமதி அளிக்கிறது?
Who can download FIR through the CCTNS 2.0 portal? The accused, victim, or complainant. CCTNS 2.0 எந்த அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது? CCTNS 2.0 is integrated with which system? Interoperable Criminal Justice System. மீனாம்பாள் சிவராஜ் பிறந்த இடம் எது? Where was மீனாம்பாள் சிவராஜ் born? Rangoon, Burma. மீனாம்பாள் சிவராஜ் எந்த ஆண்டு பிறந்தார்? In which year was மீனாம்பாள் சிவராஜ் born? 1904. மீனாம்பாள் சிவராஜ் எந்த அமைப்பில் முதல் தலித் பெண்ணாக இணைந்தார்? மீனாம்பாள் சிவராஜ் became the first Dalit woman to join which organization? All India Scheduled Castes Federation. மீனாம்பாள் சிவராஜ் 1946 எந்த பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? In 1946, மீனாம்பாள் சிவராஜ் was appointed to the Senate of which university? University of Madras. 2026 லோக் சபா சலுகைகள் குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? How many members are there in the Lok Sabha Committee of Privileges in 2026? 15 members. லோக் சபா சலுகைகள் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? Who was appointed as chairperson of the Lok Sabha Committee of Privileges? Ravi Shankar Prasad. பாராளுமன்ற சலுகைகள் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சரத்துகளில் வரையறுக்கப்பட்டுள்ளன? Parliamentary privileges are defined under which articles? Articles 105 and 122. ஐரிஸ் தேனா என்ற கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது? ஐரிஸ் தேனா frigate belongs to which country? Iran. SAR Convention எந்த ஆண்டில் ஏற்கப்பட்டது? In which year was the SAR Convention adopted? 1979. SAR Convention எந்த இலக்கையின் கீழ் உருவாக்கப்பட்டது? The SAR Convention was adopted under which organization? International Maritime Organization. இந்தியாவில் கடல் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் அமைப்பு எது? Which organization coordinates search and rescue operations in India? Indian Coast Guard. இந்தியா SAR Convention-ஐ எந்த ஆண்டு அங்கீகரித்தது? India ratified the SAR Convention in which year? 2001. இந்தியாவின் மிகப்பெரிய மாநில பொருளாதாரம் எது? Which state has the largest state economy in India? Maharashtra. 2021-22 முதல் 2024-25 வரை அதிக GSDP வளர்ச்சி பெற்ற மாநிலம் எது? Which state recorded the highest GSDP growth between 2021-22 and 2024-25? Karnataka. குஜராத் மாநிலத்தின் GSDP வளர்ச்சி சுமார் எவ்வளவு? What is the approximate GSDP of Gujarat? 48%. தமிழ்நாட்டின் GSDP வளர்ச்சி சுமார் எவ்வளவு? What is the approximate GSDP of Tamil Nadu? 47%. 2024-25 மகாராஷ்டிராவின் கணிக்கப்பட்ட GSDP எவ்வளவு? What is the projected GSDP of Maharashtra for 2024-25? Rupees 242.67 crore. UN Women வெளியிட்ட அறிக்கையின் பெயர் என்ன? What is the title of the report released by UN Women? Ensuring and Strengthening Access to Justice for All Women and Girls. UN Women அறிக்கையின்படி பெண்கள் உலகளவில் ஆண்களின் சட்ட உரிமைகளில் எத்தனை சதவீதம் மட்டுமே பெற்றுள்ளனர்? According to the UN Women report, women globally hold what percentage of legal rights of men? 64%. Equus mossbachensis என்பது எந்த வகை உயிரினமாகும்? Equus mossbachensis refers to which type of species? Extinct horse. 2 லட்சம் ஆண்டுகள் பழமையான குதிரை DNA எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? Where was the 200,000-year-old horse DNA discovered? Germany. ஷோனிங்கன் தொல்பொருள் தளம் எதற்காக பிரசித்தி பெற்றது? ஷோனிங்கன் archaeological site is famous for which discovery? 300,000-year-old wooden hunting spears. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.